சேல் 50% வரை தள்ளுபடி. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் 18 கோடி செலவில் பெரும்பாக்கம் பூங்கா, வில்லிவாக்கம், பாடி மற்றும் வடபழனி ஆகிய 3 இடங்களில் மேம்பாலங்களின் கீழ் அழகுபடுத்துதல் பணி என 4 முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கவும் மற்றும் ரூபாய் 91 கோடி மதிப்பீட்டில் 13 முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கும் பணிகளும், 2 மாநகராட்சி மற்றும் 6 அரசு ஆதிதிராவிடர் பள்ளிகளை மேம்படுத்துதல் என 26 புதிய திட்ட பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் தொடங்கி வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 91.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 முதல்வர் படைப்பகங்கள் உள்ளிட்ட 26 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தும் மற்றும் 18.44 கோடி ரூபாய் செலவில் 4 முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி CMDA சார்பில் சென்னையில் 30 முதல்வர் படைப்பகங்கள் அறிவிக்கப்பட்டு 12 முதல்வர் படைப்பகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இன்று 31.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அந்த வகையில் வில்லிவாக்கம் தொகுதியில் அயனாவரத்திலும், கொளத்தூர் தொகுதியில் ஜவஹர் நகரிலும், திருவிக நகர் தொகுதியில் சுப்பராயன் தெரு, பக்தவச்சலம் பூங்கா, புதிய வெங்கடேசபுரம் மற்றும் மங்களபுரத்திலும், ஆர்கே நகர் தொகுதியில் செரியன் நகர், மேயர் பாசுதேவ் தெரு மற்றும் தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலையிலும், ராயபுரம் தொகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நூலகத்திலும், பெரம்பூர் தொகுதியில் எருக்கஞ்சேரியிலும், எழும்பூர் தொகுதியில் ராட்டிலர் தெருவிலும் மற்றும் துறைமுகம் தொகுதியில் சண்முகம் சாலை ஆகிய 13 இடங்களில் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கும் பணிகளும், சென்னை திருவிக நகர் தொகுதியில் உள்ள ஏகாங்கிபுரம் மற்றும் மங்களபுரம் மாநகராட்சி நடுநிலை பள்ளிகளை 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகளும், சென்னையில் 6 அரசு ஆதிதிராவிடர் பள்ளிகளை 2.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளும், சென்னையில் ராயபுரம், பெரம்பூர் மற்றும் வால்டாக்ஸ் சாலை ஆகிய 3 இடங்களில் 3.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கழிப்பிட வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கும் பணிகளும், சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தவும் மற்றும் தனித்தன்மையை பரிசாற்றும் பொருட்களின் விற்பனையை ஊக்குவிக்கும் விதமாக கைவண்ணம் சதுக்கம் 32.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கும் பணிகளும், சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை பாரம்பரிய வழித்தடத்தில் அழகுபடுத்தும் பணிகள் 18.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மேற்கொள்ளப்பட உள்ளன. சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள பெரும்பாக்கத்தில் 6.94 கோடி ரூபாய் செலவில் உட்புற இறகு பந்து அரங்கம், கைப்பந்து மற்றும் சிறிய கால்பந்து மைதானம், திறந்த வெளி அரங்கம், சிறார் விளையாட்டு பகுதி, யோகா தளம், நடைபாதை, பசுமை புல்வெளியுடன் கூடிய அழகிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வில்லிவாக்கம், பாடி மற்றும் வடபழனி ஆகிய 3 இடங்களில் 11.50 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலங்களின் கீழ் அழகுபடுத்தல் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 91.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள 26 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தும் மற்றும் 18.44 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற 4 திட்ட பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் 18.44 கோடி செலவில் 4 முடிவுற்ற பணிகளையும் மற்றும் ரூபாய் 91.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 26 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் பிற அலுவலர் அவர்களுக்கும் எங்கள் துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். The Chennai Silks Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.